ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்னைக்கு வி ஹாவ் பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட் வர்ஷினி வித் அஸ். அப்படி சொன்னா கரெக்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சொட்ட சொட்டு நனையுது மூவியோட ஹீரோயின் இருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ எப்படி வந்திருக்கு படம், அதை பத்தி சொல்லுங்க. தெரியல, இன்னும் படத்தை நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. Okay. பட் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் சொல்லியிருக்காங்க. டீமுக்குள்ள ஆல்ரெடி பார்த்தவங்கலாம். ஸோ ஹேவிங் குட் ஹோப்ஸ். பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி நிறைய படங்கள் நீங்க வந்து சின்ன சின்ன ரோல்ல பண்ணியிருந்தாலுமே இது வந்து மெயின் லீடா நீங்க பண்ணக்கூடிய படம்ல. ஆமா, ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? ரொம்பவே ஸ்பெஷல். சொல்ல போனோம்னா ஒரு அறிமுக கதாநாயகின்னு சொல்லலாம் இந்த ஓகே. படத்துல. என்னதான் நம்ம நிறைய சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் ஒரு கதாநாயகியா வரணுன்றது தானே கனவு. ஸோ ஈவன் அந்த ஆடியோ லான்ச்ல கூட மத்தவங்க எல்லாம் ட்ரீம்காக வாழ்வாங்க, நான் அது பத்தி வாழ்றது நானே ட்ரீம்காக பேசணும்னு இருந்தேன். ஆமா. அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட ட்ரீம் அதுதான். ஓகே, அந்த ஆடிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போச்சு? எப்படி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சது? அதை பத்தி ஸோ சொல்லுங்க. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான். ஓகே ஓகே. ஓகே, ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பால்னஸ் பத்தி ஒரு கதை இருக்கு, இந்த மாதிரி பிச் டெக்லாம் அமிச்சு நான் ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வி டுக் இட் ஃபார்வர்ட். ஆடியோ லான்ச்ல பேசும்போது ரோபோ சங்கர் ஒரு வேர்டை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா, ஆக்சுவலி எங்களுக்கு பதிருச்சு, என்ன அடுத்து என்ன சொல்ல போறாருன்ற மாதிரி. நானும் அந்த ஒரு moment- செகண்ட் என்ன டப்புன்னு ஜாதின்னு ஆமா. சொல்லிட்டாருன்னு நானும் பதறிட்டேன். அதுக்கப்புறம் கண்டென்ட் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா. அவங்க ஜாதின்னு மீன் பண்ணது வந்து இந்த நகைச்சுவை நம்மதான் ஜாதி. விஜய் ஆமா. டிவி அந்த க்ரூ அந்த மாதிரி கேபிஓஐ டீம்ல இருந்தாங்க இல்லையா? அது எங்க ஜாதி அப்படி சொல்லி அதான் அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ, என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரேன்ற மாதிரி. திடீர்னு என்ன எதை பத்தி பேசுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லும் போது ஓகே இதுவும் நகைச்சுவையா அப்படின்ற மாதிரி ஓகே, ஆக்சுவலி செட்ல எப்படி இருப்பீங்க? அண்ட் மத்த கோ ஆர்டிஸ்ட் ஜாலியா இருக்கும். லைக் எல்லாருமே வந்து நான் அகைன் ஆடியோ லான்ச்ல சொன்னதுதான், யூ பிக் த பெஸ்ட் பீப்புள் அப்படின்னு டைரக்டர் சார்ட்ட சொல்லியிருப்பேன். எல்லாருமே வந்துட்டு பெஸ்டா இருந்தாங்க. லைக் கேரக்டர் வைஸுமே பர்சனலா எல்லாரு கூடயுமே நம்ம கனெக்ட் ஆக முடியும். கனெக்ட் ஆக இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியா நம்ம கோ டைரக்டர் ராஜா, யுவராஜா அவங்கெல்லாம் ஜாலியா கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. செட்டு கலகலகலன்னு இருக்கும். ஒரு ஒர்க் அப்படி இந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்காது. நம்ம டைரக்டர் சாரும் ரொம்ப கூல்றனால வேலையை எப்படி வாங்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா வாங்க முடியாதுன்னு அந்த செட்டே வந்து கூலா ரொம்ப ஜாலியா. அண்ட் நம்மளுக்கு அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் முக்கியமா இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். கிரியேட்டிவ் ஸ்பேஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப கிடைச்சிச்சு. முக்கியம். ஆமா. நிறைய பேருக்கு அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் கிடைச்சிருக்குமா இல்ல தி டோன்ட் மைண்டா அது என்னன்னு தெரியல. கொடுக்காதவங்க வந்து கெட்டவங்க, லைக் நாட் குட் டைரக்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு தே நோ வாட் தே வாண்ட். சில பேருக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டோட இன்புட்டும் இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்களா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு ஒர்க் பண்ண. Okay. நம்மளோட ஓன் ஸ்டைல் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்க முடியும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு லக்கிலி. டெஃபினட்டாவே ஓகே. சார் இப்படி இப்படி பண்ணிக்கலாமா, இது இப்படி மாத்திக்கலாமான்னு சொன்னா அதை கேட்டுட்டு நல்லா இருந்தா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. நிறைய சீன்ஸ்லவுமே வந்து அவங்க சொன்னதை விட நானே எக்ஸ்ட்ரா என்னோட இன்புட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ்லாம் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ அது நீங்க ஸ்க்ரீன்ல அந்த மேஜிக்கை வந்து பார்க்கலாம். ஒரு டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த சேர்ந்து கொலாபரேஷன் ஆனாதான் ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகும். ட்ரூ. ஸோ அந்த மேஜிக்கை நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தோம். சோ ஓகே, இந்த படத்துல வந்து உங்க கேரக்டர் ஆர்க் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நாங்க ட்ரெய்லரை பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதை நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இந்த கேரக்டரா இருக்கு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இது வந்து வர்ஷினி கிடையாது. டெஃபினட்டா வந்து இந்த கேரக்டர் நேம் வந்து ஸ்ருதி. ஸ்ருதி. ஸோ ஆமா. நான் வந்து கேரக்டர் ஆர்க் அவங்க சொல்லும் போதும் சரி, நான் ஒரு ஆர்டிஸ்டா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, நான் அந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும் நான் ஒரு டிசைன் பண்ணுவேன். ஸோ பிக் பாஸ் போகும்போது சேது சார் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு டாஸ்க்ல, ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஹோம்ஒர்க் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு ஆ, இந்த கேரக்டர் அவங்க பிச் டெக் அதெல்லாம் அனுப்பும்போது அந்த ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம். நரேஷன் இருந்துச்சு. அப்போ நான் வந்து நோட்ஸ் எழுதுவேன். இந்த கேரக்டர் கேள்வி கேட்போம், நம்ம என்ன மாதிரி இந்த கேரக்டரோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஒரு இதில் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் டெவலப் பண்ண அந்த இது வரும். ஓ, ஸோ நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அதெல்லாம் போயிருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த கேரக்டரை வந்து உயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓகே. கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த கேரக்டர் எப்படின்னா
ரொம்ப பப்ளியா ஒரு மாதிரி இப்போ ஒரு நான் வர்ஷினி ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த 4 அடியில அவங்க வந்து ஒரு 6 அடி எடுத்து துரு வைப்பாங்க. துருன்னு இருக்கிற ஒரு ஆமா கேரக்டர். ஸ்ருதின்ற கேரக்டர் வந்து என்னைக்குமே ஸ்ருதி வந்து வர்ஷினியா இருந்துடவே கூடாதுன்ற ஒரு மைண்ட் ஸ்பேஸ்ல தான் நான் இருந்தேன். ஸ்ருதியாவே வந்து அந்த கேரக்டர்ல வாழணும்னு இருக்கணும். நினைச்சிட்டு தான் அந்த படத்துல பரவாயில்லையே. ஓ! இருந்தேன். ஈவன் அந்த சாங்ல டான்ஸ் ஆடுறப்போ கூட ஐயோ நம்ம வர்ஷினி மாதிரி ஆடக்கூடாது நம்ம ஸ்ருதி மாதிரி ஆடணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆ. ஒரு டென்ஷன் ஒன்று கிரியேட் அந்த ஆச்சு. கான்ஷியஸ்னஸ் மைண்ட்ல அந்த இருந்துட்டு. கான்ஷியஸ் வந்து மைண்ட்லயே இருந்துச்சு. ஓகே. பட் யா ஆக்ட் பண்ணும்போது பரவாயில்ல. அந்த டான்ஸ் பண்ணும்போது அது எப்படி அது கன்வே ஆகுமான்ற டவுட் இருந்துச்சு. ஆக்டிங்ல நம்ம கன்வே பண்ணிடலான்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. டான்ஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஓகே. ஸோ அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படி ஆக்சுவலி பண்ணியாச்சு. சாங்லயுமே ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஷிவாங்கி அவங்களுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்குமே நல்லா சூட் ஆச்சு. அப்படியா? ஆமா. ஓ ஓகே. நைஸ். இப்போ பிக் பாஸ்ல வந்து உங்களுடைய வைல்ட் கார்ட் கூட வந்த இன்னொரு கண்டஸ்டன்ட்டுமே இதுல இருக்காங்க. ரியா அவங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. அவங்க எப்படி? அவங்க கூட எனக்கு ஆக்சுவலி சீன் இல்ல. ஐ இல்லையா? அம் ரியலி ஹாப்பி ஷி இஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஓகே. பட் யா யாராவது நான் நரேஷன் பண்ணும்போது உங்க சீசன் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு அப்படியா எனக்கு தெரியும் யாரு அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க ரியா. ஓ அப்படியே இது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் சர்ப்ரைஸா அந்த ஷூட் போற அன்னைக்கு தான் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. பட் ஆனா காம்பினேஷன் இல்ல உங்களுக்கும். எனக்கு எனக்கு தெரியும். நான் அவங்க கிட்ட சொல்ல பேசிக்கல. ஒரு மாதிரி ஒரு சஸ்பென்ஸ்லயே போட்டோம் அப்படின்ற மாதிரி அது ஓகே. ஃபைனலா ஷூட் டே அவங்களுக்கு ஷூட் இருக்கும்போது ரிவீல் ஆச்சு. ஓகே. நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் அப்படியே. சோ இந்த மூவி வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல எடுத்தோம் அப்படின்ற ஆமா மாதிரி 18 டேஸ்ல ஷூட்டே முடிச்சிட்டாங்க. எப்படிங்க இது பாசிபிள்? எனக்குமே எங்களுக்கே சத்தியமா ஷாக்கிங். தெரியல. ஆனா இப்படி 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 நெக்ஸ்ட் சீன் டைம் ஆச்சு போலான்ட்டு அது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருக்காது. என்னதான் நெக்ஸ்ட்னு சொன்னா கூட அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காது. எப்படியும் வந்து சார் கூலாவே அந்த வேலையை வந்து முடிச்சிருவாரு. ஓகே. சோ பயங்கரமா இருந்துச்சு செட் எல்லாம். ஐ ரியலி மிஸ் பீங் ஆன் செட். ரொம்பவே வந்து அது ஒரு குடும்பம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா. அந்த 18 டேஸ்லயே ஓகே ஆமா நல்லா செட் என்னோட ஆயிடுச்சு. அம்மா என்னோட அப்பா அதாவது படத்துல ஆ. அவங்களோட ஹீரோவோட அம்மா அப்பா அப்புறம் ஹீரோயினோட அம்மா ஆ. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு குடும்பமா ஆயிட்டு ஓகே. அங்கேயே வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என்னோட மாமனார் கேரக்டர் வந்து ஆ. டைரக்டர் ரியலாவே அப்பா அவருதான் பண்ணியிருந்தாரு. ஆ. ஸோ செம ஜாலி. ஓகே. இதுக்கு வந்து இப்போ நீங்க சொன்னீங்க நான் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி என்னென்ன மாதிரியான ஹோம் ஒர்க் பண்ணீங்க இதுக்கு? அதுதான் ஸோ நான் இப்போ வந்து செட்ல ஷூட் நடக்கும்போது நடுவுல எல்லாரும் நான் ஃபோன் நோண்டிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பேன். ஓ மை இப்போ காட். ஒரு நடந்து போய் ஒரு மிஸ்டேக் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னா அதை நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன். அந்த ஓகே. மாதிரி நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி இருந்தா அது யூஸ் ஆகும்ல. ஸோ ஓகே. அந்த மாதிரி அப்பப்போ நோட்ஸ்லாம் எழுதி வச்சுப்பேன். ஓகே. ஆக்சுவலி நீங்க ஆடியோ லான்ச்ல பேசிருந்தீங்க நிறைய பேர் வந்து கனவுக்காக வாழ்வாங்க. நான் வாழ்றதே கனவுக்காக தான். அது ஆக்சுவலி நீங்க ப்ரூவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்ளோ சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கு இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களே அதுவே பெரிய விஷயம். நான் நிறைய விஷயம் ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன் ஆடியோ லான்ச்ல. ஏன்னா அதுக்கான டைமும் வந்துட்டு அவ்வளவா ஓகே. இல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நிக்க 8 வருஷம் ஆயிருக்கு எனக்கு. அது ஓகே. ஸ்டேஜ் ஆக்சுவலா சொல்லணும்னு நினைச்சேன். பட் மறந்துட்டேன். ஓகே. நீங்க அங்க சொல்லாதது அப்படியே நீங்க கேமரா பார்த்து கூட சொல்லிரலாம். இங்க இங்க நிறைய நீங்க பேசலாம். அதுதான் ஸோ அந்த ஸ்டேஜ்ல நான் ஆடியோ லான்ச்ல நிக்கும்போது இந்த இடத்துல நான் வந்து நிக்க எனக்கு 8 வருஷம் ஆயிருக்கான்னு நினைச்சு பார்க்கும்போதே வந்து மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் தான் வருது. நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம. நிறைய கஷ்டங்கள் ஹர்டில்ஸ் நிறைய சந்தோஷங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள். ஒரு படம் கிடைக்கிற மாதிரி போகும். கை கெட்டினது வாய் கெட்டாம போயிரும். ரொம்ப கஷ்டம்ல நிறைய அதெல்லாம். அது மாதிரி வந்து பார்த்தாச்சு. பட் இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு லெசன் லேர்னிங் தான். அது இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்மள ஷேப் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். ஓகே. கண்டிப்பா. ஆக்சுவலி நான் வந்து உங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது இசையறிவுல விஜேவா இருந்திருக்கீங்க, மாடலா இருந்திருக்கீங்க, அப்புறம் வந்து சீரியல்லயும் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து பிக் பாஸ்க்கு அடுத்து இப்போ மூவி பண்றீங்க. நிறைய பரிணாமங்கள்ல உங்கள பார்த்துட்டே இருக்க முடியுது. சோ எப்படி வந்து இந்த ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு? மீடியா தான் நமக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பார்க் எங்க இருந்து அந்த வந்துச்சு? ஸ்பார்க் ஐ திங்க் அம்மா ஓகே. வயித்துல இருக்கும்போதே வந்துருச்சுன்னு ஓகே. நினைக்கிறேன். தெரியல. லைக் எப்பவுமே வந்து ஒரு கிரியேட்டிவான பர்சன் தான். லைக் டிராயிங் நான் வந்து மல்டி டேலண்டட். பாடுவேன், டிராயிங் பண்ணுவேன், ஃபோட்டோகிராஃபி படிச்சதும் ஃபோட்டோகிராஃபி அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த எல்லாமே பண்ணுவேன். எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம் எனக்கு. கியூரியஸா இருக்கும் எல்லாத்தையுமே கத்துக்கணுன்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சினிமா துறை தான் பெஸ்ட்ன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு நீங்க டாக்டரா இருக்கலாம், நாளைக்கு ஒரு கார்பெண்டரா இருக்கலாம். ஆ. அந்த மாதிரி வந்துட்டு
நம்மள நிறைய ஒரே விஷயத்துல போகாம நிறைய நமக்கு பண்ணணும்னு தோன்ற நிறைய பீப்புளுக்கு கேரக்டர்ஸ் மாதிரி வாழலாம் நிறைய கேரக்டர்ஸ் மாதிரி வாழலான்ற பட்சத்துல ஐ திங்க் சினிமா தான் வந்து பெஸ்ட். ஓகே சினிமா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் போது அது வேற கேரக்டரா மாறுது. அந்த அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே அதனால சரி ஓகே சினிமா நமக்கு எல்லா வகையிலயும் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்மளோட துறை ஓகே இதுதான்றது இதுவாயிடுச்சு. ஆக்சுவலா உங்க ஃபேமிலில நீங்க தான் சினி ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கீங்களா? ஆமா. ஓகே எனக்கு பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்ததில்ல சினிமால. யாருமே இப்போ எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள போறோம்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆனா போணும். ஆ, எப்படின்னு அந்த தெரியல. ஒரு வைராக்கியம். எப்படியாச்சும் போயிருவேன்ற நம்பிக்கை இருக்கு. பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சோ செல்ஃப் அதுதான். டாப். ஆமாமா. லைக் யாருமே இல்ல. ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. எப்படி நம்ம அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லி, அங்க போய் அலைஞ்சு இப்படி அப்படி நீந்தி வந்தாச்சு. ஓகே. ஓரளவுக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷூட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட்டே வந்து ஒரு மூவி தான். மூவி தான். த்ரிஷா மேம் கூட. காலேஜ் படிக்கும் போதா இல்ல? காலேஜ் காலேஜ் ஓகே. படிக்கும்போது. ஸோ ஐ திங்க் it was 2016. ம், ம். ஆமா. ஸோ வந்து ஃபர்ஸ்டே த்ரிஷா மேம் கூட முதல் டே Oh ஷூட்டே my அவங்க God. கூட. யாருக்கு கிடைக்கும் இந்த யாருக்கு பாக்கியம்? கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஆனா அந்த பாக்கியம் அதான் சொன்னேன். கை கெட்டினது வாய் கெட்டலே படம் ரிலீஸே ஆகல இனி ஆ, வரைக்கும். ஆமா. ஸோ அதுதான் அவங்க கூட ஓகே அவ்வளவுதான் போல இருக்கு இவ்வளவுதான் ஈஸி அப்படின்லாம் நினைச்சிட்டேன். ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப ஐ திங்க் ஒரு 18 இயர்ஸ் தான் இருந்திருப்பேன். ஓகே. ஆமா அந்த டைம்லயே ஸ்டார்ட் பண்ணோம் 18 19 ப்ராபப்ளி. ம், ம். ஸோ ஸ்டார்ட் பண்ணோம் அவ்வளவுதான் ஈஸி போல இப்படி தட்டி தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சோம். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் ஆமா. நம்மளுக்கு உடனே கிடைச்சிருச்சு அப்ப நம்மளுக்கு தான் நம்ம ஃபீல் தான் போல இருக்கு அப்படி இப்படிலாம் நினைச்சு அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுச்சு. அப்பதான் ஓகே. தெரிஞ்சிச்சு ஓகே சினிமா வந்து குறைச்சி என்னைக்குமே எடை போட்டுறாதீங்க. சினிமா வந்து ஒரு மேஜிக். ம், அந்த ம். மேஜிக் எப்ப வேணா நடக்கும் யாருக்கு வேணா நடக்கும். ஓகே. அது சொல்லவே முடியாது. ரொம்பவே அழகா சொன்னீங்க. அப்புறம் அங்க இருந்து எப்படி விஜேவா களமிறங்குனீங்க? ஆக்சுவலா விஜே வந்துட்டு அஹ், அந்த ஷோல வந்துட்டு ஆக்சுவலா நான் சிங்கிங் பண்ணுவேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஆமா. சோ அதனால வந்து அந்த ஷோக்கு தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஓகே. பேசலாம் பெருசா வராது. ஆ, விஜே ட்ரை பண்றீங்களான்னு கேட்டாங்க. ஓகே. அது மெயினா என்ன சும்மா லைவ் தான். ஐயோ லைவா சொதப்பிட்டேன்னா என்ன பண்றது? நீங்க ஒன்றும் இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. கோ ஆ, ஆங்கர் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்க வெறும் பாடணும். ம், அந்த ம். மாதிரி பேசிக்கா வந்து ஒருத்தவங்கள விசாரிக்கிற மாதிரி ஓகே. என்ன இது பண்றீங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகே. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாமே வந்து டிவில வர்றது அகைன் நம்மளுக்கு ஒரு இதுதானே எக்ஸ்போஜர் தானே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். பட் ஐ ரியலி என்ஜாய்ட் அது பண்ணும்போது. ஓகே. பட் இப்போ நீங்க வந்து சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. நீங்கலாம் ஒரு பேஷனுக்காக முன்னாடி வரீங்கன்றப்போ, இந்த ஆடிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? சோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நெறைய ஏறி இறங்குற மாரி இருக்கும். நெறைய அலைஞ்சிருப்போம். நீங்க சொன்ன மாதிரி நெறைய வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆக அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் சொல்லுங்க. பழகிருச்சு பழகிருச்சு. சொல்லலாம். லுக்கிங் பேக் எனக்கு தெரிஞ்சு எண்ணவே முடியாது. அவ்வளோ ஆடிஷன் போயிருப்பேன். சத்தியமா எண்ண முடியாது. போகாத ஏரியாவே இல்ல, அடி வாங்காத ஏரியாவே இல்லன்ற மாரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நெறைய ஆடிஷன். ஏன்னா ரொம்ப வருஷமா ட்ரை பண்றோம்ல. ம், ம். நெறைய இடத்துல வந்து போயிருக்கோம், ஆடிஷன் பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே செலக்ட் ஆனதில்ல. அதாவது நெறைய பேருக்கு எப்படின்னா, செலக்ட் ஆவாது. அதுக்கப்புறம் பெருசா கிடைக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட்டே ரிவர்ஸ். ம், ம். ஃபர்ஸ்ட்டே செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடைக்கல. அந்த மாரி இருந்துச்சு. இப்படி மிஸ் ஆன பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா? நீங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி செலக்டட்ன்னு சொல்லி அந்த ஹோப் குடுத்துட்டு இல்ல, இல்ல. அதுக்கப்புறம் அந்த மாரி எதுவும் பெருசா இருந்ததில்ல. நம்ம ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே தாண்ட மாட்டோம். அதுக்கப்புறம் தானே அது. ஓகே. முதல்லயே ரிஜெக்ட் பண்ணா எப்படி அந்த ஆ. ஸ்டேஜுக்கு போறது? பட் ஆனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கும். ஓகே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பா நமக்கு பட் கிடைச்சிரும்ன்ற நீங்க நீங்க கேட்ட கேள்வி சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு படம் செலக்ட் ஆயி ஹீரோயினா ஷூட் போற வழியில நான் மயங்கி விழுந்து அந்த படம் பண்ணாம முடியாம ஓ! போயிடுச்சு. அந்த மாரிலாம் இருக்கு. ஓகே. இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சா? அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி இப்போ நீங்க வந்து பிக் பாஸ்ல இருந்தீங்க இல்லையா? சோ உங்கள வந்து 24/7 பார்த்துட்டே இருந்த ஒரு நபர் உங்களுக்காக வந்து ஒரு கவிதை எழுதி குடுத்திருக்காங்க. ரொம்ப கண்டிப்பா செட்டப் தாங்க. செட்டப் கிடையாது. சரி நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? பிக் பாஸ்ல வொர்க் பண்ண ஒரு எடிட்டர். ஓகேவா? ஓகே. அவங்க வந்து இப்ப குமுதம்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. சோ நீங்க படிக்கிறீங்களா? இல்ல நானே படிச்சிடவா? தமிழ்ல எழுதிருக்காங்களா? தமிழ்ல இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. குடுங்க நான் படிக்கிறேன். ஒரு டாஸ்க் ஆக்சுவலி இருந்துச்சு பிக் பாஸ்ல. லெட்டர் எழுதுற ஆமா, டாஸ்க்ல படிக்கணும். எல்லாரும் நீ நல்லா படிக்கிற, நீயே போய் படி, நீயே போய் படி. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உயிர் குடுப்போமா? ஆமா.
நீங்களும் நல்லா கவிதை எழுதுவீங்கல்ல ஆக்சுவலி? எழுதுவேன். இது பட் அதுக்கான மைண்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ம். டக்குனு ஒரு கவிதை எழுது அப்படின்னா அது வராது. அது ஓகே. தனியா இருக்கணும். அது யோசிக்கணும். ஓகே. சம்டைம்ஸ் வார்த்தைகள் வராது, ம், முட்டும். ம், ம். So, அழகா அந்த வார்த்தை முட்டுதேன்னு ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமா. அந்த மாரி லிட்டரலா அது வந்து நடக்கும். ஓகே. அவள் உயரம் கண்டு மனம் எட்டியது. ஓகே. உடைந்த கவிதை கொண்டு ஏணி அமர்த்தேன். காத்திருப்பும் சுகம்தான் என்று கண்காணிக்கிறேன். ஆக்சுவலி 24/7 சொன்னேன்ல, அதான் உங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது ஓ! தான் அப்படி ஓகே. மீன் பண்ணி எழுதியிருக்காரு. சுக்கு சுக்கு சுக்கா? ஓகே. ஓ! அந்த காத்திருப்பும் வந்து ஆமா. அவருக்கு சுகமா எப்படா ஏஞ்சி இந்த பொண்ணு நான் வேற ஆ. ஃபர்ஸ்ட் ஏஞ்சி வந்துருவேனே. அவ்வளோ வந்து நீங்க ஆமா. காத்திருக்கணுன்ற அவ்ளோ அவசியம் நோட் இல்ல. பண்ணியிருக்காரு. ஆ காதல் எனும் கிணற்றில் விழுவாயோ என்று. ம். அவள் பேச்சை கண்டதிலே தெரிந்தது பட்டாசின் வெடி சத்தம். அடடா! பட்டாசு வெடிக்குமா? பாலின் அ சத்தியமா முடியலைங்க. நீங்களே படிங்க. ஓகே, நானே கன்டின்யூ ஆ. பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்க விட்டதுல நான் கன்டின்யூ பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. பாலின் வெண்மையோ அவள் மனதின் வெகுளித்தனம். ஓகே. அவள் குரல் இனிமையோ என் காதல் கிணற்றின் எதிரொலி. ஓ! ஓகே. அடடடடா! என் தண்ணீரையும் சுவையாக்கினாய் உன் இதழில் குடித்து. எனக்கு இந்த ஒரு லைன் தான் புரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்க போன பிறகு நீங்க குடிச்ச கப்பு கப்ப எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அவர் குடுத்திருப்பாருன்னு குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். அதுதான் இவ்ளோ உருகி உருகி எழுதியிருக்காரு. ஓகே. ஐயையோ! தண்ணீரின் ஆழத்தில் கூட ஜொலித்தது அவள் முகத்தின் வசீகரம். 3 வாரங்களிலே என் முழு மனதையும் காதலில் மூழ்கடித்தாய். காத்திருக்கிறேன் மழையாக என் காதல் உன்னை நிரப்ப. அடடடடா! அவர் என்ன ஒரு ரசனை! செம்மையா எழுதியிருக்காங்க. அதான் 3 வாரம் தான் நான் உள்ள இருந்தேன். அத வச்சு ஒரு கவிதை என் உயரத்தெல்லாம் பத்தி யாருமே இதுவரைக்கும் ஆமா. சொன்னதில்லன்னு நெனைக்கிறேன். ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. அவர் பேர் அப்படி பார்த்து நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கேமரா முன்னாடி. முரளி ஆனந்தன் ரொம்ப நன்றி. உங்க அழகான வந்து கவிதை வந்து நாங்க படிச்சோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க கற்பனை கண்டு நிஜமாவே வந்து கிணற்றுல வந்து சொன்ன மாரி ஆமா. விழுந்துற மாரி தான் இருக்கு. ஓகே. அதனால இன் a குட் வே. இன் a குட் வே. ஆமா. அப்படி கிடையாது. ஆமா. ம். ஓகே. இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய டோர் ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? சரி. நெறைய பேர் வந்து அது ஏங்கியிருக்காங்க. நான் வந்து 7 வருஷம் 8 வருஷம் ஆமா. ஸ்டார்டிங்ல இருந்தே முட்டி ட்ரை போட்டுலாம் பண்ணேன். வந்து ஆமா. இவ்வளோ தூரம் ஆமா. வந்திருக்காங்க. நெறைய பேரு. அந்த மாரி நெறைய வருஷங்கள் வந்து நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நெறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. கிடைச்சத ஒழுங்கா யூஸ் பண்ணாமலும் இருந்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்க எவ்ளோ நாள் கனவு? எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? எவ்ளோ வருஷங்கள் அதுக்கு வெயிட் பண்ணீங்க? அதெல்லாம் பத்தி சி சொல்லுங்க. கிடைச்சு யூஸ் பண்ணாம அப்படின்னு அத சொல்ல முடியாது. ம். ஏன்னா உங்கள பிக் பண்றாங்கனாலே ஒரு ரீசன்க்காக தானே பிக் ஆமா. பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா. அதனால நம்ம அத யாருமே வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணலன்ற வார்த்தை நம்ம சொல்லிடவே முடியாது. ஓகே. அது வந்து ஒரு கேம் ஷோ ஆமா. பேசிக்கலா. ஸோ ஆமா. அது விளையாட தெரிஞ்சவங்க ஆடுறாங்க. இல்லாட்டி வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு அது சில பேருக்கு அதுல வரதே 1 வாரம் இருக்கிறதே பெரிய கனவு தான். ஸோ நம்ம வந்து அத ஒழுங்கா யூஸ் பண்ணலன்றது நம்ம சொல்ல ஓ! முடியாது. ஓகே. பட் அவங்க வந்து பிக் பண்ணி வந்ததே வந்து இட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட் தான். எத்தன பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? ஓகே. அது கிடைச்சவங்க நிஜமாவே ரொம்ப லக்கி தான் லக்கி. நான் சொல்லுவேன். எனக்குமே வந்து ரொம்ப நாள் கனவு தான். பட் நான் ஒரு வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணேன். ம். கிடைக்கல. இந்த வாட்டி அவங்க கூப்பிட்டப்போ அது கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். நம்ப முடியல ஆக்சுவலா. என்னடா நிஜமா தான் சொல்றாங்களா? ஓகே. நமக்கா நல்ல விஷயம் நடக்குதான்ற ஒரு மாரி. சரியல் மொமெண்ட் தான் அதுல. லைக் நம்ப முடியல. எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஓகே. அவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே நைட்ல கிடைக்கு. இட்ஸ் லைக் ஒரு ஓவர் நைட் சென்சேஷன் மாரி தான். கண்டிப்பா. சப்போஸ் ரேண்டமா நீங்க ஏதோ ஒரு பாட்டு போடுறீங்க. ஓவர் நைட்ல அது ஹிட் ஆகுது. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருந்துச்சு பிக் பாஸ்க்குள்ள போற அந்த ஃபீலிங். ஓகே. நிஜமாவா? போறோமே போறோமே அந்த மாரி. ஆ. அதுல அது எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அது வந்து புரியுது. புரியாது. அது நீங்களா வந்து அத ஃபீல் பண்ணா ஃபீல் மட்டும் பண்ணணும். தான் ஓகே. அது புரியும். ஆக்சுவலி பெரிய விஷயம். நெறைய ரிஜெக்ஷன்ஸ் கடந்து இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது மேபி அதுக்கு தானோ இது நீ ஆ கண்டிப்பா. தயார்படுத்திக்கன்ற மாரி ஆமா. ஒண்ணு இல்லன்னா கண்டிப்பா இன்னொரு நல்ல விஷயம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. கட்டாயம் நடக்கும்னு இல்ல. பட் நீங்க முயற்சி பண்ணா ஏதாச்சும் நடக்கும் கண்டிப்பா. ஓகே. அண்ட் இப்போ நீங்க பிக் பாஸ்ல வந்து 3 வீக்ஸ் இருந்திருக்கீங்க இல்லையா? வெளில ஆனா ரொம்ப டக்குன்னு வந்த மாரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க. இப்போ அந்த ஆடியோ லான்ச்லயும் கூட கவிதையா பொழிஞ்சிருந்தீங்க. சோ இவ்ளோ நல்லா எல்லாம் அங்க இருந்து ட்ரெய்னிங் தான். அதுதான் இவ்ளோ நல்லா பேசுறாங்களே! இவங்களுக்கு அந்த 3 வீக்ஸ் வந்து
மேபி உங்கள ப்ரூவ் பண்றதுக்கான கரெக்ட்டான ஸ்பேஸ் அங்க கிடைக்கலன்ற மாரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து வைல்ட் கார்ட். ஆ. நான் என்னன்னா கேம வந்து சரியா புரிஞ்சுக்காம உள்ள ஓகே. போயிட்டேன். ஆ. அது நான் ஒத்துக்கிட்டேன். ஆ, அதுதான் வைல்ட் கார்ட்ல வந்ததுங்களுக்கு அவ்வளோ டைம் சேது சாரே சொல்லியிருப்பாரு. அவ்வளோ டைம் இருக்காதுமா அப்படின்ட்டு. ம். மேபி நான் வந்து ஆக்சுவலா அங்க போய் கத்துக்கலான்ற ஒரு தப்பு கணக்கு போட்டேன். ஓகே. பட் அது ஒர்க் அவுட் ஆகல அவ்வளோதான். அதுல ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்ல. எனக்கு வந்து ஆக்சுவலி நான் என்ன கேட்டீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு தான் பண்ணிட்டீங்க. சொல்லுவேன். ஓகே. ஏன்னா நானா இருந்தேன். அதுக்காக தான் நான் அது வந்தேன். ரொம்ப முக்கியம். ஆ எல்லாருக்குமே உண்மையா இருந்தேன். அது பாஸ் கூட வந்து நான் கிளம்பும்போது சொன்னாரு. ஆமா. நீங்க என்ன இருந்தாலும் உண்மையா உண்மையா இருந்திருக்கீங்கன்ற இருந்திருக்கு. மாரி. ஸோ இதுல எனக்கு அவ்வளோதான். அது போதும் எனக்கு ஓகே. சந்தோஷமா இருக்கு. ஓகே. இதுவே எனக்கு போதும் அந்த மாரி இருந்துச்சு. அந்த நேம் நமக்கு வந்து நம்ம நேம் வெளில ரெஜிஸ்டர் பண்ணா ஓகே. நேம் ஓகே. அது மூலமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இப்போ கிடைக்குது. இதுவும் வந்தாச்சு. அவ்வளோதான். யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குன்ற மாரி கிடைச்சிருச்சு. ஓகே. ரொம்ப நம்ம வின்னரா ஆகணும்னு அந்த ஆசையெல்லாம் அந்த இல்ல. ஆசைலாம் இல்ல. ஆ. நம்ம கெப்பாசிட்டிக்கு என்ன வருமோ அத நம்ம வந்து பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போலாம். ஓகே. இப்போ அவ்வளோ. பிக் பாஸ்ல இருந்து வரும்போது அதுல ஒரு டேக் அவே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்னொன்னு நீங்க அதுக்கு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாரி? அது நெறைய வந்து தப்பு பண்ணியிருப்போம். அத ரிக்ரெட் பண்ணா அதுக்கு ஓகே. வேஸ்ட் ஆஃப் டைம்ன்னு நான் அது சொல்வேன். அது நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கணும். பாஸ்ட்ல டுவெல் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே. அத மறந்து மன்னிப்போம் மறப்போம்ன்ற மாரி அதை ஆ. கடந்து போறது தான் என்னோட நல்லது. கேரக்டரே அப்படிதான். ஸோ நான் ரிக்ரெட்ன்னு எனக்கு அந்த ஃபீலிங் அந்த எமோஷனுக்கான இது என்னோட ம். அகராதியிலே இல்ல. கிடையாது. ஸோ ரிக்ரெட்லாம் எதுவுமே இல்ல. ஓகே. எல்லாமே ஒரு லேர்னிங் அப்படியே தான் நான் அத பார்ப்பேன். ம். ம். டேக் அவே வந்து நெறைய இருக்கு ஆக்சுவலி. நம்ம வந்து ஒரு ஒரு டைப்பா நம்ம பேசுவோம். நம்மளுக்கு அது வந்து ஃபன்னியா இருக்கலாம். ம். பட் ம். எல்லாரும் அத ஃபன்னியா எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் நம்மள மாரி ஈஸி கோயிங்கா இருக்க மாட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஒரு பப்ளிக் ஃபாரம்ல வரும்போது, நீ எப்படி வந்து பார்த்து வார்த்தைகள் உபயோகிக்கிறது எல்லாமே வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஆக்சுவலி பிக் பாஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம். நான் ஜெனரலா வந்து இது ஸ்கிரிப்டடா இல்லையான்ற மாரி ஒரு கேள்வி வரும். நம்ம பல பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாலும் அதுக்கான பதில் வந்து கரெக்ட்டா கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க அது ஏன் வந்து இத்தன வரைக்கும் எல்லாம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க? இல்லன்றாங்க, ஆமான்றாங்க மாத்தி மாத்தி. அப்படியா? ஆமா. இல்ல, இல்ல. இல்ல. ஓகே. நீங்க யார நம்புறீங்க? யார எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஓ! பட் ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது. ஸ்கிரிப்டட் கிடையாது. அப்படி இருந்திருந்தா அது நீங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்ல. ம், ம். அங்க வந்து நம்மளுக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல. இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கணும். ஆப்வியஸா அதுல சண்டைலாம் வரதான் செய்யும். அப்படி சண்டை போடும்போது தான் வந்து அ அது இயல்பா நடக்கிற விஷயம் ம், தானே. ம். நீங்க ஃபோன் இல்லாம கொஞ்ச நாள் வீட்ல ஃபேமிலியோட இருந்து பாருங்களேன். இதே தான் நடக்கும். ஓகே. ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் தான். அதுல எதுவும் இவங்க இது பண்ணுங்கன்னு அப்படிலாம் யாரும் சொல்ல போறதில்ல. சொல்ல போறதில்ல. ஓகே. ஆ. இப்ப நீங்க பேசும்போது மென்ஷன் பண்ணீங்க ஃபோன் அப்படின்ற ஒரு வேர்ட். எனக்கு அப்பதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃபோன் வந்து உள்ள கிடைக்குது ஆக்சுவலி. சில பீரியடுக்கு மட்டும். நோ. நோ அவுட்சைட் கான்டாக்ட், நோ ஃபோன் எதுவுமே கிடையாது. பட் ஆனா சில கிளிப்பிங்ஸ் வந்து அங்கங்க பார்க்க முடிஞ்சது. நீ அம்மாட்ட பேசுன, அப்பாட்ட பேசுன சம்திங்ன்ற மாரி ஃபோன் உள்ள கிடைக்குதுன்ற மாதிரிலாம் கேட்க முடிஞ்சதே. இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. இல்ல. ஓகே. அம்மாட்ட பேசுறேன்னா, அவங்க ஐ திங்க் அந்த லெட்டர் டாஸ்க்ல அப்போ மட்டும் அப்போதான் தான் கான்டாக்ட் ஆ பண்ணோம். தீபாவளியோ ஏதோ அப்ப நான் இல்ல. பட் அவங்க அத போய் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இருந்தேன். அந்த ஓகே. தீபாவளிக்கு லெட்டர் ஃபேமிலிலேருந்து அத தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அவுட் சைட் கான்டாக்ட்லாம் வாய்ப்பே இல்ல. ஓகே. அங்க இருக்கிற இப்போ வொர்க் பண்றாங்கல்ல, பேக் எண்ட்ல அவங்கள கூட நாங்க கான்டாக்ட் பண்ண முடியாது. ஓகே. அந்த மாரி. இன்கேஸ் நான் அவங்க ஏதாவது சேஞ்சோ, கிளீனோ பண்றாங்கன்னா கூட அந்த ஸ்க்ரீன் போட்டு அந்த மாரி தானே பண்ணுவாங்க. ஆமா. ஸோ ஓகே. எல்லாமே அப்படிதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து ஆடிஷன் போயிட்டு இருக்குன்ற மாரி நெறைய இவங்க இருக்காங்களா, அவங்க இருக்காங்கன்னு ஒரு பரபரப்பா இப்போ போயிட்டு இருக்கு. நான் இந்த ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும்னு நெனச்சேன். என்ன அப்டின்னா, விஜய் சேதுபதி சார் ஹோஸ்டிங் ரொம்ப மாஸா பண்ணியிருக்காரு, தெறிக்க விட்டுருக்காரு. அந்த கம்பேரிசன் ஆனா இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஆண்டவரா? இல்ல மக்கள் இல்ல செல்வனான்ற அது மாதிரி. அப்படி கம்பேர் பண்ணவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல வந்து ஸ்பெஷலா இருப்பாங்க. ஸ்பெஷல். அது திஸ் நோ பாயிண்ட். அது ஏன் மக்கள் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. அ நெறைய பேர் சொல்லும்போது கூட இவரு பெட்டர், இல்ல அவரு தான் பெட்டர். அந்த டாக் வரப்போ நான் கேட்பேன். அந்த கம்பேரிசன் எதுக்கு? எதுக்கு வந்து ஒப்பிட்டு அப்படி பண்றீங்க? எனக்கு அது புரியவே இல்ல. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து டிஃபரெண்ட்ல. ஆமா. ஈவன் சினிமாலயுமே நீங்க வந்து தலையா, தளபதியா, இதுவா, ஓகே. அதுவான்றீங்க. பட் எதுக்கு? அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் அவரு ஒரு இருக்காங்க. வகையில நல்லா இது ஆமா. பண்றாரு. இவரு ஒரு வகையில நல்லா அது கம்பேரிசன்க்கு எதுக்கு வராங்க? அன்வான்டட் ஃபைட்ஸ் எதுக்குன்னு எனக்கு இனி வரைக்கும் புரியல. ஓகே. ஸோ என்னால அத ரிலேட் பண்ணிக்கவே ரிலேட் பண்ணிக்க முடியல. முடியல. ஓகே. ஏன்னா நான் அந்த மாரி கம்பேர் பண்ண மாட்டேன். ஓகே.
சோ ஓகே. இப்போ நீங்க வந்து இவ்ளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய சொந்த முயற்சியால வந்திருக்கீங்க. எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது இப்போ சினிமால வந்து சில சந்தேகங்களா இருக்கு. ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்க ஒரு பெர்சன் தேவைன்னா, யார வந்து கன்சல்ட் பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரில? அது நெறைய பேர் ஆக்சுவலி இருக்காங்க. இருக்காங்களா? லைக் ஒரு வெல் விஷர்ஸ் மாரி. சேது சாரே ஒரு வெல் சேது சாரே விஷர் இருக்காங்க. தான். ஓகே. ஏதாச்சும் டவுட் அந்த மாரினா, இன்ஃபாக்ட் நான் நெறைய கவிதை எழுதும்போது அவருக்கு தான் அனுப்புவேன். ஆ. அவரு தான் நல்லா என்கரேஜ் பண்ணி, சூப்பரா இருக்கு வர்ஷினி எழுது, நீ எழுதிட்டே இரு. அப்பதான் அந்த பிராக்டிஸா அது டெவலப் ஆகும் அப்படின்னு ஓகே. சொல்லி, ஸோ அங்க ஸ்டார்ட் ஆனது தான் அந்த கவிதைன்ற விஷயம். அந்த ஓகே. லிரிக்ஸ் எழுதணும், அந்த இதெல்லாம் நாங்களே வந்து நெறைய பாட்டு ஜாம்லாம் பண்ணியிருக்கோம். அவரு ஒரு டியூன் போடுவாரு. அந்த டியூனுக்கு நான் எழுதுவேன். ஓ! அந்த மாரிலாம். அவரு ஒரு நைஸ். டியூன் குடுத்தாருன்னா, அதுல ஒரு 5 வேரியேஷன் நான் எழுதி காட்டுவேன். பட் ஓகே. அவருக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆவாது. அவருக்கு அது செட் ஆவல அந்த மாரி தோணும். ஓகே. பட் எனக்கு வந்து அது பிடிக்கும். இன்வால்வ்டா அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம ஒரு அட்டெம்ப்ட் பண்றோம். ஒரு 5 டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் டக் 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 டக்ன்னு நம்மளால எழுத முடியுது. அந்த எழுத முடியுது. டேலண்ட் வந்து எல்லாருக்குள்ளயும் ஒரு டேலண்ட் இருக்கும். தட்டி எழுப்புறது ஐ திங்க் அவரு தான் அந்த மென்டர் மாரி தட்டி எழுப்பினாருன்னு நைஸ். நெனைக்கிறேன். ஆ. ஸோ அந்த வகையில ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். சோ இந்த படத்த பத்தி சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா? சொட்ட சொட்ட நனையுது. இந்த படம் டைட்டில், டீசர், ட்ரெய்லர் எல்லாமே அனுப்பிச்சேன். சார் கால் ஓகே. பண்ணிட்டு இந்த மாரி வாழ்த்துக்கள். ஸ்க்ரீன்ல நீ ரொம்ப அழகா தெரிஞ்ச. ஆ. இந்த மாரி பண்ணிட்டே இரு அப்படின்ற மாரி. ஹி இஸ் ஆல்வேஸ் அ வெல் விஷர். அதனால ஓகே. ஹி இஸ் ஆல்வேஸ் விஷஸ் தி பெஸ்ட் ஃபார் மீ. ஓகே. நைஸ். ஆக்சுவலி நான் வந்து இந்த இன்டர்வியூல உங்கள கண்டிப்பா பாட வைக்காம இருந்துட்டேன்னா, கண்டிப்பா உங்க ஃபேன்ஸ் என்கிட்ட கோச்சுப்பாங்க. தயவு செய்து தயவு செய்து என் தொண்டை பார்த்தீங்களா? சத்தியமா 2 கோல்டு. லைன்ஸ்னாலும் எங்களுக்கு போதும். அது இப்போ நீங்க நடிச்சிருக்க உங்க படத்துல இந்த பாட்டுனாலும் ஓகே தான். வாட் அப்படியா? எவர். ஆமா. ஓகே. அதுல எப்படின்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிட்ச்ல வரும். ஆமா. எந்த இதுல? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது எங்களுக்கு ஓகே. இன்ஸ்டாகிராம் ஏஞ்சல் பெண்ணே உன் சிரிப்பை கண்டேனே, தண்டோர ஆட்டுக்குள்ள உன்னை கொண்டு வச்சேன். 10 மில்லியன் லைக்கு ஏன் முத்துச் சிரிப்பு, உன் ஒத்தலைக்கு போதும் அதில் கிக்கு இருக்கு. உன் ஜூபிட்டர் ஹாட்டு திறந்து கிடக்கு, நீ ஸ்பீடா ஒரு சேட்டலைட் இருக்கு. வாவ்! நைஸ். ஆக்சுவலி பிக் பாஸ்ல வந்து உங்க என்ட்ரி இருக்கும்போது சார் வந்து இந்த ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க நல்லா பாடுவீங்கன்னு. அத நீங்க ஆமாமா. ஜஸ்டிஃபை அவருக்கு பண்ணிட்டீங்க. எல்லாமே தெரியும். பாடுவாங்க. ஈவன் கவிதை எழுதுவாங்கன்னு கூட மென்ஷன் ஆமா. பண்ணியிருப்பாரு. ஈவன் ஃபர்ஸ்ட் டே வரப்போ கூட எனக்கு இவங்கள ஆல்ரெடி தெரியும்னு மென்ஷன் ஆமா. பண்ணியிருப்பாரு. சோ அத வந்து நீங்க அழகாவே இன்னைக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. தேங்க் ஓகே. யூ. இப்போ வந்து பிக் பாஸ்ல வந்து இந்த ஒரு விஷயம்லாம் இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க சர்வைவ் பண்ணிடலாம்ப்பா அப்டின்னா என்ன சொல்லுவீங்க? பொறுமை. பொறுமை ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருப்பேன். பொறுத்தார் பூமி பூமி ஆழ்வார், ஆழ்வார். பொறுக்காதவர் பொறுக்கி ஆவாருன்னு. எங்க அப்பா சொல்லிக் ஆட்டோ குடுத்தாரு. பின்னாடியே எழுதிரலாம் போல. ஆமா. ஸோ அது அந்த மாரி தான். ஐ திங்க் பொறுமை ரொம்ப முக்கியம். ம். எங்க பொறுமையா இருக்கணும், எங்க பொறுமையா இருந்தா தப்புன்னும் அது தெரியணும்னு தெரியணும். நெனைக்கிறேன் நான். ஓகே. ரொம்ப பொறுமையா இருந்துட்டாலும் அது அப்படி வேலைக்கு ஆவாது. ஓகே. ஸோ நம்ம தெரிய மாட்டோம். ரொம்ப பொறுமையா இருந்துட்டா, இந்த பொண்ணு அமைதியாவே இருக்குன்ற மாரி கன்வே ஆயிடும்ல. ஓகே. ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் அ காயின் நம்ம எப்படி விளையாடணும்னு தெரியணும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. ஃபைன். அண்ட் வந்து பிக் பாஸ்ல வந்து ஒரு சில இடத்துல அப்படியே வந்து உங்கள லவ்வாங்கிஸ் வர்ஷினியா பார்க்க முடிஞ்சது. அப்ப இப்போ படத்துலயுமே கூட வந்து ம். ஒரு எப்படி சொல்றது? ஒரு லவ் லவ் பண்ற ஒரு பொண்ணு நல்ல அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்ல வந்து வர்ஷினிக்கு லவ்ல என்ன மாதிரியான ஒரு ஐயோ! புரிதல் இருக்கு? லவ்வே இல்லன்ற புரிதல் இருக்கு. புரிதல் இருக்கா? ஓ! அந்த அளவுக்கு நான் என்ன வந்துட்டேன். பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா கவிதை எழுதினவர் என்ன நினைப்பாரு? பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல அது அது நம்ம எப்படி பார்க்குறோன்ற விதத்துல தான் இருக்கு. ம், இந்த சொசைட்டி சொல்ற மாரி லவ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ம், ம். லவ்னா அது லவ். அது யார் வேணா வரலாம். எவ்வளோ வாட்டி வேணா வரலாம். அ ஏஜ் இது எதுவுமே பார்க்காம, அது எப்படி ஓகே. வேணா வரலாம். அது லவ் அவ்வளோதான். அதுல வந்து ரொம்ப நம்ம ஆராயணுன்ற அவசியம் இல்ல. ஓகே. நான் லவ் ஏன் நம்பிக்கை இல்லன்னு சொன்னது வந்துட்டு, இந்த சொசைட்டி சொல்லுதுல ஒரு விஷயம். இதுதான் லவ்வுன்னு. அது மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ம். அத வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல வச்சா தான் அது மேரேஜா முடியணும். அந்த மாரிலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. கிடையாது. ஓகே. லவ்னா அந்த டைம்ல அந்த ஃபீலிங் இருக்கும்போது அத என்ஜாய் பண்றது அவ்வளோதான். அது திடீர்னு போயிரலாம். இல்ல வேற யார் மேலயாவது வரலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். அது இண்டிவிஜுவல் வைஸ் அவங்க பெர்சனாலிட்டிக்கு ஏத்த மாரி அது மாறும்ன்ற ஓகே. ஒரு புரிதல்ல தான் நான் இப்போ இருக்கேன். ஓகே.
ஓகே. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு விஷயம் ட்ரெண்டா போச்சு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேரி மீ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேரிங் வர்ஷினினா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல உங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் லவ்விங் வர்ஷினி அப்படி எதுனாலும் நீங்க அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா மேரேஜ்ல பெருசா ஈடுபாடு இல்ல அப்படின்னா. பெனிஃபிட்ஸ் எல்லாமே பெனிஃபிட் தான். ஓகே. இதுவரைக்கும் நான் வந்து எல்லார் வாழ்க்கையிலயும் ஒளி ஏத்தி, விளக்கேத்தி தான் வச்சிருக்கேனே தவிர ஆ. வந்து லைக் எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்னோட க்ரோ ஆகணும்னு தான் நான் நினைப்பேன். தி ஷுட் பிகம் அ பெட்டர் பர்சன் அட் தி எண்ட் ஆஃப் ஓகே. இட். ஸோ என்னை திட்டிட்டோ இல்ல ஏய் இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரியும் நினைச்சிடவே கூடாது. என்னைக்குமே அவங்க வந்து வர்ஷினி அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு ஹிஸ்டரியாவே இருந்திருந்தாலும் அப்படின்னு ஒரு செரிஷ் பண்ணணும். அப்படிதான் இருக்கணும்னு நான் வந்து நினைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து பிஹேவும் பண்ணியிருப்பேன். அது நிறைய பேர் அது புரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. ஓகே. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆ. ஆனா நம்ம வந்து அவங்களோட நல்லதுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்றோம். ஸோ என்னால அவங்க ஜிம் சேர்ந்திருப்பாங்க. என்னால அவங்க சில விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லைஃப் வந்து பெட்டர் ஆக்கியிருப்பேன். ஏதோ ஒரு வகையில. அவங்க ரியலைஸ் பண்றாங்களோ இல்லையோ, நான் அடிச்சு சொல்றேன். ஆ. அதுதான். ஸோ பெனிஃபிட்டா பார்த்தா அதான். குரோத் கண்டிப்பா. ஓகே. இன்னும் 4 விஷயம். நல்லா சமைப்பேன். ஓ! ஸோ ஆ. சமைச்சு குடுப்பேன். எனக்கு ரொம்ப புடிச்சவங்களுக்கு சமைச்சு குடுக்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆ. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன். நல்லா பார்த்துப்பீங்க. இன்னும் ஆமா. 2 விஷயம். கேரிங் வேற என்ன நல்லா சொல்றது? பார்த்துப்பேன்லயும் அதுவும் அடங்கிடும். அதுவும் வந்துருமா? ஆமா. ஓகே. வேற என்ன சொல்றது? லைக் ஒரு பாசிட்டிவான வைபா இருக்கும். லைக் யூ ஒன்ட் ஃபீல் எப்படி சொல்றது? என் கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. அந்த ஓகே. மாரி. ரொம்ப ஜாலியான ஒரு ஸ்பேஸ்ல அவங்கள வச்சுப்பேன். என்னதான் அவங்க சேடா இருந்தாலும் எப்படி அத வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து கூலா வச்சுக்கணுன்ற ஒரு ஸ்பேஸ். என்னோட ஐம் நாட் ஜஸ்ட் அ பெர்சன், ஐம் ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நைஸ். ஸோ ஓகே. என் கூட இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் அனுபவமா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெருமைக்கு அப்படி சொல்லல. பட் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. நடந்திருக்கு. அண்ட் நடந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜாலியா அது நிறைய விஷயம் என்கிட்டருந்து நான் அவங்கள்ட்டேருந்து கத்துப்பேன். அவங்க என்கிட்டருந்து கத்துப்பாங்க. ஸோ இட்ஸ் டூ வே திங். இப்போ நான் மட்டும் அவங்களுக்கு growth குடுக்குற ம். மாரி இல்ல. அவங்கள பார்த்து நானும் grow ஆவேன். ஸோ எல்லாமே டுகெதர் grow டுகெதர். அப்படி இல்லைன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது. ஓகே. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டோ ரிலேஷன்ஷிப்போ யாராவது ஒரு பர்சன் என் கூட இருக்கணும்னா தே ஹாவ் டு பி க்ரோயிங் வித் மீ. இல்லைன்னா அவங்க லைஃப்லயும் இருக்க மாட்டாங்க. ஆ. பேசாம போறது அப்படிலாம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா அது அப்படி ஆயிரும். தே நாட் க்ரோயிங்னா அது டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிரும். பட் பேசுற டேர்ம்ஸ்ல தான் இருக்குமே. நான் யாரையுமே பிளாக்கோ அதெல்லாம் ம். அந்த அளவுக்கு அந்த டிராமா டிராமா ஃப்ரீ அதுவும் ஒரு பெனிஃபிட். ஓ! டிராமாவே நீங்க ஓகே. வந்து இருக்காது. நீ ஏன் இப்படி பண்ணல அது பண்ணல சோ சில் அந்த மாதிரி. ஓகே கூல். ஆ. எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சில்லா பாசிட்டிவா எடுத்துக்கிற பாசிட்டிவா பர்சன். ஹேண்டில் பண்ற ஒரு இது பர்சன். எப்படி பார்த்தாலும் பெனிஃபிட் தான். பெனிஃபிட் தான். டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்ல. பார்த்தா தெரியல அது மைனரா தான் இருக்கும் அங்கங்க ஏதாவது. அங்கங்க ஏதாவது இருக்கும். ஓகே. பட் யா ஓகே. இப்போ ஒரு படத்துல உடைய பிரஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, உங்க நீங்க வந்து பைல்வான் சார வந்து கலாய்ச்சு பேசுனீங்களா? இல்ல கோவத்துல பேசுனீங்களா? என்னன்னே எங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? என்ன புரிஞ்சுட்டீங்க அதுல இருந்து? அவர் ஏதோ சொல்றாரு. ஆனா அது வந்து உங்களுக்கு ஏதோ டிசப்பாயிண்ட் பண்ண மாரி இல்ல அப்படி இருந்துச்சு. டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி இல்ல. அவர் வேற ஏதோ அவர் கேட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்ற மாரி நீங்க. ஆமாமா. அவர் கேட்ட கேள்வி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இத நோக்கி தான் இருந்துச்சு. அவரோட எண்ணங்கள் அதுல தெரியிற மாரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து பப்ளிக்ல அத கால் அவுட் பண்ணணும்னு ஃபாலோ நினைச்சு பண்ண பண்ணேன். ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. பெர்சனலாலாம் எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல லைக் தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டே இருந்தா அது அவங்க மத்தவங்க யாருமே பேசல. சரி நம்ம அத பேசுவோமேன்ற மாரி சொன்னதுதான் அது. ஓகே. நைஸ். ஓகே மேம். ஆக்சுவலி நெறைய விஷயங்கள் வந்து நீங்க பியூட்டிஃபுல்லா ரொம்பவே அழகா பொறுமையா என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்க வந்து ஆக்சுவலி ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான் படம் டைட்டில் வந்து ரொம்ப நைஸா இருக்கும். படம் வந்து மக்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்படின்றது ட்ரூவா அத வேற அமையும். எழுதிட்டு டிஆர் மாரி பேசிய நாயகி எல்லாம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஆமாமா. ஆமா. அவங்கள வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாரும் இப்படி பேசலையா? ஓ! சோ ரொம்பவே அப்படி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நானும் கவிதை எழுதுவேன்ல. லைட்டா அது லாஸ்ட் மினிட்ல அப்படி தோணுச்சு. ஓகே. சரி ஓகே அத ஆட் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ சோ மச் மக்களே ஃபார் வாட்சிங். ஆகஸ்ட் எண்ட் என்னோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாருங்க. எங்களால முடிஞ்ச எங்களோட ஹார்ட்டையும் சொல்லியும் போர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ட உங்களுக்காக உயிர் குடுத்து, உங்களுக்காக வந்து
ஃப்ரெஷ்ஷாக வந்து சொட்ட சொட்ட நனையுதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என் கேரக்டரும் உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. அப்படி ஆகலைன்னா ஏன் ஆகலை, ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ரீச் அவுட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் மூவியில் வந்து பெட்டராக உங்களை சந்திப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.